இப்ப யோசேப்போட காரியத்துல பாருங்க, அவன் மனுஷங்கிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்கறான். 2 பேர் வந்து நிக்கிறாங்க கூட ஜெயில. அவங்கள யாராவது ஒருத்தங்கிட்ட சொல்றான், நீ உயர்த்தப்படும்போது நினைச்சுக்கோ, நான் தப்பான ஒரு காரியத்தை செஞ்சு இப்படின்னு சொல்லி மேல போய் சொல்லிட்டாங்க, நான் அதை செய்யவே இல்லை, நீ போய் ராஜா கிட்ட போகும்போது பார்வோன்ட்ட போகும்போது என்னை பத்தி நினைவுகொள். கர்த்தர் மறக்க பண்ணினார். ஏன்? உன் உயர்வு மனுஷால் வரக்கூடியதா இருக்கக்கூடாது, உன் உயர்வு தேவனால் வரக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், யார் என்னை விடுதலையாக்குவார், இந்த பிரச்சனையிலிருந்து யார் என்ன என் சார்பா யாராவது பேசினா நலமா இருக்குமே. உண்மை, மாம்சத்தில் இருக்கும்போது பல நேரங்களில் அப்படி எதிர்பார்ப்பு வரும் இந்த மாம்சத்துக்கு. இந்த நேரத்தில் யாராவது 2 பேர் ஆறுதலா இருந்தா நலமா இருக்குமே. எலியா யேசபேலின் வார்த்தையை கேட்டபோது அவர் ஜீவனுக்கு பயந்து பெயர் சபா வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வனாந்தரத்துக்கு ஓடுகிறார். ஓடும்பொழுது ஒரு வேலைக்காரனை நிறுத்திவிட்டு ஓடுகிறார். வசனம் சொல்லுது, ஒரு வேலைக்காரன் நிறுத்திவிட்டு ஒரு நாள் பிரயாணம். காரணம் என்ன? அந்த வேலைக்காரன் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை. யாராவது பிடிக்க வந்தாங்கன்னா ஓடி வந்து சொல்லுவான், நான் ஒரு நாள் பிரயாணத்தில் போய் உள்ளே எங்கேயாவது மறைஞ்சிக்கிறேன். அப்ப யாராவது வந்தாங்கன்னா உடனே அந்த வேலைக்காரன் வருவான். வேலைக்காரன் மேல நம்பிக்கை. ஆனா அந்த வேலைக்காரனோட நம்பிக்கை எவ்வளவு நாள் நடக்க முடிச்சு தெரியுமா? ஒரே ஒரு நாள் நடக்க முடிஞ்சிச்சு. சூரச்செடிக்கையில போய் படுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், போதும் கர்த்தாவே, நான் சாகிறேன். இதான் மனுஷன் மேல உள்ள நம்பிக்கை. நீ எவ்வளவு மனுஷனை நம்பினாலும் ஒரு இடத்துல நீ ஃபெட் அப் ஆவீங்க, ஒரு இடத்துல இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாத நம்பிக்கை வருவீங்க. ஆனா அதே இடத்துல ஒரு அப்பத்தையும் தலையில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் ஆண்டவர் தூதன்கிட்ட கொடுத்து அனுப்புறார். அதை சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, அந்த தலையில் சுடப்பட்ட அடையின் பலத்தினாலே எலியா இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவ பர்வதம் மட்டும் வந்து சேர்ந்தான். மனுஷ பலன் ஒரு நாள், தேவ பலன் 40 நாள். முடிவு பரியந்தம் உனக்கு தேவ பலன் தான் முக்கியம்.